அண்மை காலமாக இந்திய அரசியல் வரலாற்றில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை அதிரடியாக கூறி வருகிறது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய உத்தரவானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது. அது என்னவென்றால், தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அப்பாவிகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு படி மேலே சென்று தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அரசு அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்றால் உயரதிகாரிகளினுடைய ஒப்புதல் பெற்றுதான் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும், தனியார் நிறுவன ஊழியர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய உத்தரவை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த கருத்துல உச்சநீதிமன்றம் என்னென்ன வகையிலான விஷயங்களை முன்மொழிந்திருக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அறிவுறுத்தல்கள் என்னென்ன தரவுகள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல பார்க்கலாம். எஸ்சி/எஸ்டி வன்முறை தடுப்புச் சட்டத்தின் மூலமா அரசு ஊழியர்களை உடனடியாக கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு. அரசு அதிகாரிகளை மிரட்டுறதுக்காக இந்த சட்டம் பயன்படுவதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே இந்த புகார் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தரவுகளிலிருந்து நம்ம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே என்ன மாதிரியான உத்தரவுகளை இப்ப பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகளை தான் பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது அதை தரவுகளாக பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தரவுகளுடைய அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989ஆம் ஆண்டு வரவழைக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டோர்கள் மீதான, பழங்குடியின மக்கள் மீதான வன்கொடுமையை தடுப்பதற்காகவே இந்த சட்டம் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் அந்த திருத்தத்தில் முக்கிய ஒரு ஷரத்தானது சேர்க்கப்பட்டது. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்னென்ன மாதிரியான மிக முக்கிய அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறீங்க, தரவுகளாக கொடுத்திருக்கிறீங்க. இந்த விவகாரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறாரு. சார் வணக்கம். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு உத்தரவு அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்கலாம்? இதனால யார் யாருக்கு நன்மை இருக்கா இல்லையா? தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அண்மையில் சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் மீது இத்தகைய வழக்குகளை பதிவு செய்யும் போது அதன் அடிப்படையை விசாரிக்க வேண்டும். விசாரிக்காமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவோ கைது செய்யவோ கூடாது என்று புதிய வழிகாட்டுதலை அல்லது திருத்தத்தை உச்சநீதிமன்றம் தந்துள்ளது. இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சட்டம் அகில இந்திய அளவில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நடைமுறையில் இல்லை. 1% பேர் கூட இந்த சட்டத்தால் இதுவரையில் யாரும் சந்திக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு இது அவசியப்படுத்தப்படுகிற கவனிக்கப்படாத ஒரு சட்டம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அந்த வழக்குகள் கூட காவல்துறையினர் யாரையாவது பழிவாங்க வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்கள் மீது பதிவு செய்கிறார்கள். அல்லது தலித் அல்லாதவர்களிலேயே இரு பிரிவாக இருந்து அதிலே ஒரு தரப்பினர் தலித் மக்களை தவறாக பயன்படுத்தி புகார் கொடுக்க சொல்லி அதன் அடிப்படையில் அவர்கள் அழுத்தம் கொடுத்து வழக்கை பதிவு செய்ய வைக்கிறார்கள். இப்படிதான் நடக்கிறதை தவிர உண்மையில் தலித் மக்கள் பாதிக்கப்படுகிற போது புகார் கொடுக்கிற போது காவல்துறையினர் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை.
மிக்க நன்றி திரு திருமாவளவன். உங்களுடைய கருத்துக்களை நியூஸ்7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. மனோஜ், இந்த விவகாரத்தில் தொல் திருமாவளவன் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்பது ஒரு பெயரளவில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் மூலமாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மற்றொரு இணைப்பு எவிடன்ஸ் அமைப்பினுடைய கதிர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மூலமாக யாரையும் தண்டிக்க வேண்டுமென்றால், அரசு அதிகாரிகளை, குறிப்பாக அரசு அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்றால் உயரதிகாரிகளுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறதே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். அப்பாவி பொதுமக்களையும் அரசு ஊழியர்களும் மீதும் தவறாக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சட்டத்துல இப்ப ரீசெண்டாக 2015ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சட்டத்துல பல கூடுதலான பிரிவுகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எஸ்சிஎஸ்டி சட்டம் தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. குறிப்பாக வேண்டுமென்றே கடமையை புறக்கணிக்கிற அதிகாரிகள் மீது அந்த சட்டத்துல செக்ஷன் 4 பதிவு செய்யலான்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரி மீதும் செக்ஷன் 4 ஃபைல் பண்ணப்பட்டு கைது செய்யப்படவில்லை. ஆனா எப்படி நீதிமன்றம் இதை தேவையில்லாமல் அரசு ஊழியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள் என்று நீதிமன்றம் எப்படி கருத்து தெரிவித்திருக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு அபிஷியல்ஸ் மீது கூட அந்த செக்ஷன் 4 பயன்படுத்தப்படல. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நம்ம கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா மொத்த வழக்கு 3 லட்சம் ஐபிசி கிரைம்ஸ் பதிவு செய்யப்படுகிறது. எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது வெறும் 1500 இருந்து 1600 வழக்கு தான் பதிவு செய்யப்படுகிறது. அதிலே பெரும்பாலான வழக்குகள் தள்ளுபடியாகிறது. கன்வெக்ஷன் ரேட் மிகவும் குறைவு, 3% தான். இந்த சட்டத்துல வழக்கு பதிவு செய்வதிலிருந்து, சாட்சிகளை கண்டுபிடிப்பதிலிருந்து, அந்த ஆதாரங்களை திரட்டுவதிலிருந்து பல குளறுபடிகள் நடக்கின்றன. இதனுடைய பொருள் விசாரணை அதிகாரி டிஎஸ் இருக்கணும் குறைந்தபட்சம் சட்டம் சொல்லுது. ஆனா பாத்தீங்கன்னாங்க இதனுடைய குற்றப்பத்திரிகைகள் முறையாக பதிவு செய்யப்படாமல் இருப்பதனால, ஆதாரங்களை பலமாக கொண்டு வந்து நிறுத்தப்படாமல் இருப்பதனால பல வழக்குகள்ல தண்டனை நிரூபிக்கப்படாமல் போகிறது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவதே இங்க குதிரை கொம்பாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில, ஆனால் இத்தகைய நீதிமன்றம் இப்படி சொல்லியிருப்பது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி எவிடன்ஸ் கதிர். இந்த எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை காரணமாக காட்டி உயரதிகாரிகளை மிரட்டுறதுக்காக இந்த சட்டம் பயன்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறதன் காரணமாகத்தான் ஒருவேளை இது தொடர்பாக ஏதாவது பாதிப்புகளை தவறு செய்யாதவங்க அனுபவிக்க கூடுமோ அப்படிங்கிற ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. இது தொடர்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன, எவிடன்ஸ் கதிர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இது 1989 இருந்தே பல்வேறு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு முழுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக மாறி இருக்கிறதா நிகழ்வுல, அதாவது பிராக்டிக்கலா இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் தன்னுடைய தரப்பிலிருந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் வழக்கறிஞர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். பாலு சார் இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் சார். அதாவது தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்துவது தொடர்பாக மிகப்பெரிய அளவில் விமர்சனம் இருந்து வருகிறது. தேவையில்லாமல் பல்வேறு சொந்த காரணங்களுக்காகவும், பகைமைக்காகவும், அரசியல் காரணங்களுக்காகவும் அரிதாக பயன்படுத்த வேண்டிய, அவசியமான இடத்தில் பயன்படுத்த வேண்டிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லா இடங்களிலும் இது பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சூழலில்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக வழங்கப்பட்டதை போன்றும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கை என்ற ஒரு கருத்தை, விமர்சனத்தை முன்வைப்பது தேவையற்றது. இது தேவையில்லாத ஒரு 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 அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால்
பொதுவாக இந்த புகார்கள், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பான புகார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக கொடுக்கப்படுகிறது. ஒரு பொது இடத்தில் இருவருக்கு கருத்து வேறுபாடின் காரணமாக சம்பவம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசு அலுவலகத்தில் பணியாற்றுகிறார்கள், வணிகம் செய்கிறார்கள், பொது இடங்களில் இருக்கிறார்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், அரசியல் இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சொந்த பிரச்சனைக்காக புகார் கொடுக்கின்ற பொழுது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவை சேர்க்க வேண்டும் என்ற வகையில் 2 வரிகளை அதில் சேர்க்கிறார்கள். இதுதான் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு சிறந்த உதாரணம். ஒரே ஒரு சிந்தனைக்காக ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இதுவரையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள் எத்தனை? அந்த புகார்களில் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட புகார்கள் எத்தனை என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவர் பணம் வாங்கி கொண்டு திருப்பி தரவில்லை, ஒருவர் ஒரு இடத்தில் வியாபாரம் செய்வதில் பிரச்சனை, அல்லது வேறு எந்த பிரச்சனைக்கு புகார் கொடுக்கப்பட்டாலும் உடனடியாக அந்த பிரிவை, அந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டினார், என்னை அவமானப்படுத்தினார், என்னை இப்படி செய்தார் என்று சொல்வது, இது உண்மையிலேயே இது பயன்படுத்த வேண்டிய சட்டத்தை தவறாக இன்றைக்கு இந்த சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. திருபாலு, இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த வழக்குல பதிவு செய்யக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க வழக்கு பதிவு செய்தாங்க அப்படின்னா யார் மேல நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க தொடர்பாக உயர் அதிகாரி கிட்ட உத்தரவு முதல்ல வாங்கணும், அது அரசு அதிகாரிகளா இருந்தா. அப்படி இல்லாட்டி காவல் கண்காணிப்பாளர் கிட்ட போய் உத்தரவு வாங்கணும். அப்படின்னா அந்த பிரச்சனையை இவங்க கிட்ட எல்லாம் போய் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை கூட இருக்குமா இல்லையா? இல்ல நீங்க சொல்ற கருத்து உள்ளபடியே இதே போன்று ஒரு சம்பவம் நடைபெற்று இருந்தால் புகார் கொடுக்கப்பட்டு முதல் விசாரணையில் அந்த சம்பவம் அப்படி ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டது என்றது உறுதி செய்யப்பட்டால் வழக்கு பதிவு செய்யப்படுவதும், அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அவருக்கு இடைக்கால இழப்பீடு வழங்குவதும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்ட இழப்பீடு வழங்குவது, விசாரணை முடிந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் அடுத்த இழப்பீடு, இந்த வகையில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கக்கூடிய பிரிவுகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த சட்டம் மிக கடுமையாக, இன்னும் சொல்ல போனால் இது ஒரு கருப்பு சட்டங்கள் என்று சொல்வார்கள். மனித உரிமைக்கு எதிராக எடுத்தவுடன் கைது, பிணை இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த சட்டத்தையும் மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டால் முன்ஜாமீன் இல்லை என்ற ஒரு பிரிவு இந்த சட்டத்திலே இருக்கிறது. இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற பிரிவு இந்த சட்டத்திலே இருக்கின்ற பொழுது, இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் அந்த தவறாக பயன்படுத்தி புகார் கொடுத்தவருக்கு அபராதம் விதிக்க வேண்டும், அவர் இழப்பீடு அந்த புகார் கொடுக்கப்பட்ட நபருக்கு கொடுக்க வேண்டும் என்ற பிரிவு இந்த சட்டத்தில் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இதை மிகச்சரியாக தேவையான இடத்தில் அவசியமான நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒரு குறுக்கீடு, மன்னிக்கணும் பாலு, சொல்லுங்க. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் மீதான வன்கொடுமை அல்லது வன்முறைகளுக்கு ஒரு போலீஸ் நிலையத்தில், காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செய்வதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு சூழலில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கே அந்த மக்கள் மிகவும் கடினமான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டு வருவதாக கருத்துக்கள் நிலவுகிறதே. இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்காதா? அதாவது நான் வழக்கறிஞராக மட்டுமல்ல, இந்த சமூகத்தின் அடுக்குகளை அறிந்தவனாக நான் சொல்லுகிறேன். உள்ளபடியே இந்த வன்கொடுமையினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நாட்டில் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லக்கூடியவன் நான் அல்ல. அந்த உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடியவர்கள் புகார் கொடுக்க முன்வரவில்லை, அதற்கான சூழல் இல்லை, அதற்கான சட்ட விழிப்புணர்வு இல்லை, அவர்கள் அந்த புகாரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு சமூகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அதை செய்ய தவறிவிட்டு தேவையில்லாத புகார்கள் தான் மொத்தமா தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகிறது. இந்த புகார்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய, நீங்கள் ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யக்கூடிய புகார்களை எடுத்து நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், பாதிக்கப்படக்கூடிய மக்களை பற்றி, அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒதுக்கி வைத்துவிட்டு தேவையில்லாமல் சுய காரணங்களுக்காக, சொந்த காரணங்களுக்காக
கொடுக்கக்கூடிய புகார்கள் தான் அதிகரித்து வருகிறது. ஒரு அரசு அலுவலகத்தில் உயர் அதிகாரியின் மீது அவருக்கு கீழே பணியாற்றக்கூடியவர் புகார் கொடுக்கிறார். அவர் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் ஜாதியின் அடிப்படையில் சொல்கிறார். ஒரு பொது இடத்தில் ஒரு வாகன விபத்து நடைபெறுகிறது, 2 பேருக்கும் இழப்பீடு 5000 10,000 என்று பிரச்சனை வருகிறது. அந்த பணம் கொடுக்கப்படாத போது உடனடியாக என்னை இந்த வார்த்தை சொல்லி திட்டினார் என்று சொல்லுகிறார். உள்ளபடியே அந்த புகார் கொடுத்தவர் யார், எந்த சமூகம் என்று கூட அந்த நபருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கின்ற பொழுதும் இது போன்ற புகார்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஒரு பட்டியல் இனத்தவர்கள் மீது வன்கொடுமை செய்தால் அது குற்றம் என்று சொல்லுகிறது. ஆனால் அரசியல் சாசனம் சரத்து 17 எந்த குடிமகன் மிக்க நன்றி திரு பாலு. ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு இந்திய குடிமகனாக கூட உங்களுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களை